வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பவன் கல்யாண் அவர்கள் என்டிஏயில் விஜயை சேர்க்கறதுக்கான முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னு ஒரு விஷயங்கள் நம்ம சமீபத்தில் படிக்கிறோமே, அப்படியே அந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கா சார்? இணைவர் அவர் இந்தியாவில் பவன் கல்யாண் பேசிகிட்டு இருக்கிறாரா இல்லையான்னு 2 சைட்லேயுமே ஃபோன் கான்வர்சேஷனில் நான் இல்லை, அது எனக்கு தெரியாது. ஆனால் வேறொரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரீசெண்டாக அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கிற நீங்கள் எல்லாம் வர ஒத்துக்குப்பீங்க. நீங்கள் அதாவது ஏடிஎம்கே, அதாவது இந்தியா அலையன்ஸுக்குள்ளே வர்றதுக்கான பேச்சு நடந்துகிட்ருக்குன்னு இவர் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அவர் ஏடிஎம்கேவோட சேர பார்த்தாரு, பிஜேபி கல்ட்டியோட பார்த்தாரு. பிரசாந்த் கிஷோர் இதுக்கு ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அட்வைசராக இருந்தார். அந்த பீரியடில் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இந்த அலையன்ஸ் பற்றி. அப்போ வேணும் வேண்டாங்கிறது அவங்க. ஒரு காலத்தில் பிரசாந்த் கிஷோர் ட்ரை பண்ணுவார், ஒரு காலத்தில் பவன் கல்யாண் ட்ரை பண்ணுவார், ஒரு காலத்தில் அமித்ஷா பண்ணுவார், ஒரு காலத்தில் பியூஷ் கோயல் ட்ரை பண்ணுவார், ஒரு காலத்தில் நிறைய இவர் எடப்பாடி பழனிசாமி பண்ணுவார், ஒரு காலத்தில் இவங்க சைட்லேருந்து விஷ்ணு ரெட்டி பண்ணுவார், ஜெகதீஷ் பண்ணுவார், விஜயே பண்ணுவார். இப்படி மாறி மாறி எல்லா தரப்புலும் எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சுவார்த்தையோட முடிவு என்னாச்சு? எல்லாரும் தான் எல்லாரோடையும் பேசுனாங்க. திரு ஓபிஎஸ் கூட டிஎம்கே பேச்சு, ஏடிஎம்கே பேச்சு, டிடிவி பேசினார், பிஜேபி பேச்சு. அவர் வேறு இடத்துல செட்டில் ஆனார். தேமுதிக கூட ஏடிஎம்கே பேசலன்னு சொல்ல முடியுமா? பிஜேபி பேசலன்னு சொல்ல முடியுமா? அன்னி சொல்லுவாங்களா? அப்படி டிஎம்கே ஒரு இடத்துல செட்டில் ஆச்சு. ஸோ டிவிகே என்டிஏ அலையன்ஸுக்கான பேச்சுவார்த்தை டிவிகேங்கிற கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து ஓடிட்டுருக்கு. சம்டே சம் பர்சன். ஒரு நாள் பவன் கல்யாண், இன்னொரு நாள் இன்னொரு கல்யாண், அவ்வளோதான். ஆனால் பேச்சுவார்த்தை ஓடிட்டே இருக்காது. ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணி ரிசல்ட் வர வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ரிசல்ட் என்னன்னு நான் கேட்குறேன். திரு விஜய் எடுக்கிற முடிவில் அது இருக்குது. விஜய் இன்றைக்கு வரைக்கும் முடிவு எடுக்காமல் இருக்கார். அது தெரிந்து தெளிவாகவோ, தன்னுடைய பார்கெனிங் பவரை ஏற்றுறதுக்காகவோ, இல்லை நமக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமலோ, அது அவரோட இஷ்டம், உரிமை. ஆனால் இது நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பவன் கல்யாண் பேசினாராமே அப்படின்னு. இன்றைக்கி பவன் கல்யாண் பேசியிருப்பார், நேற்று இன்னொரு கல்யாண் பேசியிருப்பார். பேசிகிட்டே தானே இருக்கிறாங்க. விஜய் தரப்புலேருந்து பேசிட்டு இருக்காங்களே, ஐ எம் ப்ரிவி டு தட். அவங்க நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம்னு இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமா, அந்த கூட்டணி பெருசாக வேறு யாரும் தாவைக்காக்கு சேரவங்க யாரும் இல்லை, தனித்து விடப்பட்டார்கள்னு சொன்னதுக்கப்புறமாகவும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். ஏன்னா அதனால தொகுதி பங்கீடு பற்றி 2 மாதம் முன்னாடி கடலூரில் அன்னி பிரேமலதா தமிழ்நாடு அரசின் சீர்கேடு ஆட்சி இந்த கடலூர் மாநகராட்சியிலே தெரியுது, குப்பை கூடங்களாக இருக்குதுன்னு 2 மாதம் முன்னாடி சொன்னாங்க. 60 நாள் முன்னாடி. இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அண்ணன் கமல்ஹாசன் டிவி உடைச்சா நீங்கள் கண்கூடாக பார்த்தீங்க. அந்த டிவி ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள அவர் அங்கே போய் சேர்ந்தார். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணா திராவிட தொண்டர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீட்புகளாக வச்சுருந்தார். அதிமுக தொண்டர்கள் மீட்புகளான்னு போட்டு திமுக போய் இப்போ தாய் கழகத்தில் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ எல்லாரும் தான் சொல்லுங்கள், அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கு தான் நாங்கள் தனியாக தான் போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பேசுகிறாங்கல்ல, அவங்களாம் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதில் தோல்வியோ இல்லை அவங்க நினச்ச அளவுக்கு சக்ஸஸ் முடியாதனால நெக்ஸ்ட் டைம் அவங்க அது பண்ணாங்க. இவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வராரு, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கொள்கை எதிரியோட வர்றது என்னுடைய தனிப்பட்ட முறையில் யாருமே கேட்கல. நீங்கள் தான் பெரிய மனுஷன் மதித்து கேட்குறீங்க. அதனால் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நான் சேர்ந்தாருன்னா அவருக்கு லாபம், என்டிஏக்கு லாபம், போத் பெனிஃபிஷியரி. அதில் ஒன்றும் பிரச்சனை. அவங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும், இவங்களுக்கு சால்டான விற்று கிடைக்கும் த்ரூ அவுட் தமிழ்நாடு. சேரலைன்னா என்டிஏக்கு எவ்வளோ நட்டங்கிற நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். டிவிக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எதுவுமே எடுக்கலை. ஏதாவது எடுத்தார் 100 ரூபா வச்சுருந்தீங்க, 50 ரூபா ஆயிடுச்சுன்னா 50 ரூபா நடணும். 1 ரூபாவோட கையில் இல்லாமல் வர்ற ரூபா பூரா லாபம் தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஸோ வந்தால் பெனிஃபிட்ங்கிறது எல்லாருக்கும். இது ரங்கராஜ் பாண்டே ஒரு பயங்கரமாக அனலிசிஸ் பண்ணி டேட்டாலாம் எடுத்து வச்சு சொன்னாங்க. இல்லை, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. டிவிகேலேயே பலர் விரும்புகிறார்கள், அவ்வளோதான். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வேண்டாம்னு 2024 திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தார். தேவைங்கிறத எல்லாரும் உணர்ந்துக்கிட்டாங்க. 25 சேர்ந்துட்டார். 2 அலையன்ஸ் வேணும்னு ஏடிஎம்கே பிஜேபியிலே 2024 சொன்னாங்க. 2024 வேண்டாம் 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேருக்குமே நட்டம். 25 ஒன்று சேர்ந்தாங்க, 26 ஒன்றா போகிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பெற்றதை விட பெரிய வெற்றி பெற போகிறாங்கிற கண்கூடாக பார்க்குறோம். ஆட்சி பிடிக்கிறாங்களா இல்லை கொஞ்ச நாள் பார்த்துருவோம். அப்போ தாவேக்காவும் என்டிஏவும் சேரணும்னு தாவேக்காலையும் விரும்புகிறாங்க. ஐ நோ பீப்புள். என்டிஏல ஆப்வியஸாக விரும்புகிறாங்க. இவங்களே நீங்களே ஒத்துப்பீங்க. அப்போ 2 பேர் விரும்ப நடந்தால் நல்லதுன்னு தாவேக்காக்கு தெரிய போகுது. தேர்தல் முடிஞ்ச பிறகு முன்னாடிங்கிறத பார்க்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம அப்பயே சொன்னாங்க சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு நான் பின்னாடி நினைப்பாராக இருக்கும். உள்ளே சேர்ந்தாருன்னு அவருக்கு லாபம். இதே பவன் கல்யாண் நான் பலமுறை சொன்னது தான், உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். இதே பவன் கல்யாண் பேசுகிறாரில்ல, அவரை போலவே துணை முதலமைச்சர் ஆகலாம், இல்லை கேப்டன் விஜயகாந்த் போல் எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம். வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் எப்படினாலும் பாலிடிக்ஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன போகிறீங்க? நீங்கள் கடுமையாக போராடி நான் 10% 15% ஓட்டு வாங்கினேன்னு நிற்க போகிறீங்களா? முதல் தேர்தலே நான் துணை முதலமைச்சர் ஆனேன், முதல் தேர்தலே நான் எதிர்க்கட்சி தலைவர் ஆனேங்கிற இடத்துக்கு போகிறீங்களா? உங்கள் இஷ்டம். நீங்கள் எதிர்க்க விரும்புவது என்ன? திமுக தானே.
திமுக எதுக்கு நீங்கள் அதிமுக எதுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டீங்களே, ஏடிஎம்கே கூட நான் பேச மாட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் டிஎம்கே தான் அதுக்கப்புறம் சொல்லிட்டீங்களே. அப்போ டிஎம்கே தோக்கடிக்கிறதுக்கு உத்தரவாதமான வழி இங்கே இருக்குது. அப்போ அங்கே போகலன்னு உங்கள் நோக்கம் என்ன? உங்களுக்கு புரியுங்களா? நான் மதுரைக்கு போக விரும்புகிறேன், நான் வந்து மதுரைக்கு போக விரும்புகிறேன், ஆனால் திண்டுக்கல் போக மாட்டேன், திருச்சி போக மாட்டேன், விழுப்புரம் போக மாட்டேன், மதுரைக்கு போக எனக்கு புரியவே இல்லையே. நீங்கள் இது கிராஸ் பண்ணி தானே போகணும். அப்போ உங்கள் நோக்கமே மதுரைக்கு போகிறதில்ல. திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு நீங்கள் வாய்க்கு வாய் சொல்லிட்டு ஸ்டாலின் சார் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போகலன்னா அப்போ உங்களுக்கு வேறு ஏதோ நோக்கம் இருக்குதா? அப்போ தான் பிளான் பியா, டீம் பியா, டீம் எவ்வளோ கேட்குறாங்க. இவ்வளோதான். சேர்ந்தால் அவர்களுக்கு லாபம், எனக்கு ஏதாவது 10 பைசா கிடைக்க போதா இல்லை. சேரலைன்னா என்டிஏக்கு நட்டமா இல்லையாங்கிறத பார்க்கணும், தாவேக்காக்கு நட்டம் இல்லை. இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது சார். ஓபிஎஸ் அவர்கள் இணைப்பு விழா அப்படிங்கிறது நடத்தினாங்க. அப்போது திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து இபிஎஸ் பொதுச் செயலாளர்லேருந்து மாற்றப்படுவார் தேர்தலுக்கு அப்புறமாக, அவங்க வேறு ஒரு ஆளை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தகவலுக்கு வருது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறதாக நம்ம படிக்கிறோம். அப்போ இதுக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பவன் கல்யாண் பேசுகிறேன்னா அவர் மாதிரி துணை முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு. அது துணை முதலமைச்சரான வாய்ப்பா அல்லது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு எண்ணம் பொதுச்செயலாளராக வந்து விஜய் ஆக்கிடுவாங்களோ? இல்லை, சிஎம்கான கேண்டிடேட்டா? சிஎம்கான கேண்டிடேட் எப்படி? அது எடப்பாடி பழனிசாமி தான் ஒப்புக்கணும். எதுக்கு ஒப்புவார்? இல்லை, இப்போ முதல்வர் அவர்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மாற்று வச்சிருக்காங்க பாஜக தேர்தலுக்கு பின்னாடின்னு சொல்கிறாரு. பொதுச்செயலாளர் பதவியே சொல்கிறார், முதலமைச்சர் பதவின்னு சொல்லலை. ஏன்னா முதலமைச்சர் பதவினா அவர் தோப்பாருன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஸ்டாலின் அவர்கள் தோத்தா தானே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியும். அதனால் ரொம்ப கவனமாக ஒரு பொதுச்செயலாளர் பதவி, நல்லா கொஞ்சம் பேச்சை நீங்கள் கவனிச்சு பாருங்க தெரியும். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஆக்காமல் வேற ஒருத்தர் முதலமைச்சராக ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? டிஎம்கே தோக்குன்னு தானே அர்த்தம். அப்படி அவர் சொல்லுவாரா? அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாரு? பொதுச்செயலாளர் பதவிக்குன்னு மாற்றுறாரு. ஓகே, பொதுச்செயலாளர் பதவிக்குன்னா இப்படி விஜயை வந்து ஏடிஎம்கே பொதுச்செயலாளர் மாற்றிடுவாங்களா? ரைட். ரெண்டாவது பாயிண்ட், திமுக உள்பட பாஜகவோட கூட்டணி வச்சிருந்த அத்தனை கட்சியிலும் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கா? பாஜக சொல்லும், அவருடைய மனசாட்சி சொல்லும், திமுக அத்தனை பேருமே சொல்லுவாங்க. திரு முரசொலி மாறன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது துறையே இல்லாத மத்திய அமைச்சராக வச்சிருந்தது பாஜக. அப்படி வைக்கிறது வழக்கமா? துறையே இல்லாமல் மத்திய அமைச்சராக தொடர்ந்தால் மருத்துவமனையில் இருக்கும்போது வரைக்கும் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து குமாரசாமியிலேருந்து அதே நிதிஷ்குமார்லேருந்து, நிதிஷ்குமார் என்னைக்கு பாஜகவோட அதிகமான சீட் வாங்கினார்னு முதலமைச்சர் சொல்லணும், டிஎம்கே யாராவது பெருமக்கள் சொல்லணும். என்னைக்கு பாஜகவோட நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா கட்சி அதிகமாக சீட் வாங்கிச்சுன்னு சொல்லணும். ஒரு நாள் வாங்கினது எப்படி அவங்க முதலமைச்சர் ஆக்குவீங்க? திமுக அப்படி ஆக்கிருமா? 2006-11 உங்களுக்கு பெரும்பான்மை இல்லாதோ நீங்கள் வந்து அமைச்சரவையில் யாரையா சேர்த்தீங்களா? தனிப்பெரும்பான்மை இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியில் எங்களை அமைச்சரவையில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மாட்டேன்னு சொல்லிட்டு வேலை ஒத்து வரான்னு சொன்னீங்க. அவங்க வந்து கம்மியான சீட் வாங்கின நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருங்க, அவங்க கெட்ட கட்சி, நீங்கள் நல்ல கட்சியா? புரியவே இல்லை. கூட்டணிக்கு சீட்டு கேட்டதுக்காக காங்கிரஸ் கட்சி அவதூறு சொல்லிட்டீங்க. பெரியசாமி திட்டுறாரு, ராஜகண்ணப்பன் திட்டுறாரு, ஒவ்வொரு தலைவர்களும் திட்டுறாங்க. 2-3 பேர் இருக்கிற கட்சி, ஒன்றுமில்லாத கட்சி, ஆட்சிக்கு வராத கட்சி திட்டுறீங்க. மைனாரிட்டி பார்ட்னராக இருந்த ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக இருந்தாங்க. மைனாரிட்டி பார்ட்னராக இருந்த நிதிஷ்குமார் முதலமைச்சர் இத்தனை நிதிஷ்குமார் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறினார். இன்னைக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆமாம். ஸோ அந்த நிலைமை தான் இன்னைக்கு நாளைக்கு இபிஎஸ் அவருடைய வாய்ப்பை நாங்கள் 20 வருஷம் முதலமைச்சர், 20 வருஷம் முதலமைச்சர். எப்படி திரு அன்பழகன் இருக்கும்போது எப்படி திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனார்? திரு துரைமுருகன் இருக்கும்போது எப்படி திரு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனார்? யார் சீனியர், யார் ஜூனியர்? அந்த மாதிரி அங்கே தான் நடந்துச்சா? திரு நிதிஷ்குமார் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு மைனர் பார்ட்னர். இன்னைக்கு நீங்கள் போய் டேட்டா எடுத்து பாருங்கள், பீகாரில் வந்து பிஜேபி எவ்வளோ ஜெயிச்சிருக்கு, ஐக்கிய ஜனதா எவ்வளோ ஜெயிச்சிருக்குன்னு பாருங்கள். நேற்று வரைக்கும் மகா கட்பந்தன் போட்டு அவர் வந்து லாலு பிரசாத்தோட உட்கார்ந்துருந்தார். அப்புறம் எந்த கூட்டணி கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு சொல்லுங்கள், ஒரு கட்சிக்கு சொல்லுங்கள். மாயாவதி கூட்டணியில் இருந்தாங்க, பாதியில் கழட்டி விட்டு போனாங்க மாயாவதி. மெஹபூபா முஃப்தி வந்து ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் அவங்க காலி பண்ணாங்க. குமாரசாமி, இப்போ உத்தவ் தாக்கரே 30 சீட் ஜெயிச்சு முதலமைச்சராக கொண்டார். யாரை மிரட்டினது? கூட்டணி கட்சிகள் தான் எப்பயுமே பிஜேபி மிரட்டியிருக்காங்க. பிஜேபி என்னைக்கு மிரட்டப்பட்டிருக்கு, என்னைக்கு மிரட்டியிருக்கு? பதிலுக்கு அத்தனை பேர் துணை நின்று இருக்கு. அதுதான் பிஜேபியினுடைய டாக்டிக்ஸே அப்படின்னு. இது நெரேட்டிவ். பாரத பிரதமர் பீகாரில் ரொம்ப தெளிவாக சொல்றார், திமுக காரங்க வட இந்தியர்களை இழிவுபடுத்துறாங்கன்னு. தமிழக முதலமைச்சர் சொல்றாரு, தமிழர்கள் வட இந்தியர்களை இழிவுபடுத்துறாங்கன்னு பிரதமர் சொல்றாருன்னு. அவர் போட்ட டிரான்ஸ்லேஷன்லேயே இருக்குது. பாரத பிரதமரும் திமுகன்னு சொன்னாருன்னு. அதை மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அந்த நெரேட்டிவ் அவர் முன்னேறி கொண்டு இருக்கலாம். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் உண்மையாயிரும்னு பாஜகவும் அதிமுக அந்த கவுண்டர் நெரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னு அவங்க பார்க்கணும். இன்னொன்று சொல்லார், திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறது பாஜகவே நினைக்கிறாங்க போல இருக்கு. அதனால தான் பிரச்சார பீரங்கியான கவர்னர் அவர்களை மாற்றிட்டாங்க. நான் கூட சொன்னேன்,
அடுத்த முறையும் நம்ம தான் முதலமைச்சராக வருவோம், எனக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகவே அவர் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அது வந்து நல்ல ரிட்டாரிக், அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிட்டாரிக். அது ஆர்.என். ரவி அவர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ராஜினாமா பண்ணுறாரு. கட்டாயமாக வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு கடுமையான தேர்தலை தான் பார்க்க போகுது, நோ டவுட். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் வன்முறை அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டு தேர்தல்களில் ஊழல் முறைகேடு அதிகமாக இருக்கும், மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும், அதிகாரிகளோட தலையீடு அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்தோம், நம்ம வந்து திரு ராஜகண்ணப்பன் வந்து மக்களவைத் தேர்தலில் 2009 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், அந்த தேர்தலில் வந்து அவர் வந்து போட்டி போட்ட போது 1 மணிக்கு வேறு மாதிரி சொல்லப்பட்டு 7 மணிக்கு ராத்திரி வந்து வேறு மாதிரி சொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்கனால இந்த இங்கே வந்து அந்த மாதிரி முறைகேடுகள் உண்டு. ஆனால் வன்முறை இங்கே வந்து பெருசாக இல்லை, அது ரொம்ப காலமாச்சு, அதெல்லாம் நின்றுச்சு இப்போ. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து வன்முறை அதிகமாக இருக்குது. நிச்சயமாக வந்து உயிர் பலிகள் வரைக்கும் போய் நிற்குவாங்க. அந்த மாதிரியான நிலைமை இருக்குது. அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைவாக இருக்கணுங்கிற நம்முடைய வேண்டுதலாக இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் கண்கூட பார்த்துருக்கோம். ஏன்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்த போதும் சரி, அவர்களை எதிர்த்து போராடிய திரிணாமுல் வந்து அவருடைய ஆட்சியில் இப்போ அதே தொடர்க தான் இருந்துட்டு பார்க்குறோம். அவர்களுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அந்த கட்சியுடைய அமைச்சர் துப்பாக்கி வச்சு போட்டு சுட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கொடூரத்தெல்லாம் இது வரைக்கும் பார்க்க முடியாத. பீகார் ஒரு காலத்து உதாரணம் சொல்லிட்டு இருப்போம். இப்போ அங்கே பீகார்லாம் எவ்வளவோ டெவலப் ஆகி வேற எங்கேயோ நடந்துருச்சு. யூபிலாம் அவ்வளோ கூண்டா ராஜ் சொன்னாங்க, எங்கேயோ டெவலப் ஆகுது. வெஸ்ட் பெங்கால் வந்து இந்தியாவில் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டரில் ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக ஒரு மாநிலமாக இருக்குது. அப்போ அங்கே சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். எப்படி அதனால தான் எப்படி திரு ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டு கட்சிகள்லாம் வந்து ஐயோ அவர் கூடாதுன்னு எப்படி கதறினாங்களோ, அதே போல் தீதி மம்தா வந்து கூடாது நோன்னு சொல்லி சொல்கிறாங்க. கவர்னர் ரிசைன் பண்ணதும் எனக்கு தெரியாது, இவர் தான் வரப்போறாருங்கிறது என்கிட்ட கன்சல்ட் பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது சொல்கிற அந்த அறிக்கையில் வந்து அவங்க வந்து கான்ஸ்டியூஷனை துச்சமாக மதிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. மம்தா பானர்ஜி வந்து உள்துறை அமைச்சர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். ஏன் ஃபோன் பண்ணி சொன்னார்? உங்கள்கிட்ட கேட்டு மாற்றணும்னு எங்கேயா சட்டத்தில் சொல்லியிருக்கா சொல்லுங்கள், எங்கேயா சொல்லியிருக்கா சொல்லுங்கள். முதலமைச்சரை கேட்டு தான் கவர்னரை மாற்றணும், சட்டத்தை சொல்லியிருக்கா, கான்ஸ்டியூஷன் இருக்கா? இல்லை. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட் ஏ கவர்னர் சொல்லுது. ரைட். அவருடைய ஆட்சி காலம் எவ்வளோ நாள்னு சொல்லுது? அட் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்னு சொல்லுது. பிரசிடென்ட் எவ்வளோ நாள் விரும்புகிறாரோ அவ்வளோ நாள் சொல்லுது. இதில் உங்கள் கான்ஸ்டியூஷன் எங்கே மீறி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கான்ஸ்டியூஷனே துச்சமாக மதிக்கிறாங்க, எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த அமைப்பு செக்ஷன் சொல்லுங்கள். 314, 13, 212 ஒரு செக்ஷன் சொல்லுங்கள். இந்த செக்ஷனை மீறி இருக்கான்னு சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுப்போம் எங்கே மீறி இருக்காங்க. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு உள்துறை அமைச்சரை ஃபோன் பண்ணி, நீங்கள் தான் பதிவு பண்ணியிருக்கீங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா எனக்கு ஃபோன் பண்ணார், சொன்னார். அப்புறம் இதோட மரியாதை எப்படி கொடுப்பாரு? அவர் ரிசைன் பண்ணார். அவருடைய காரணம் ரிசைன். அப்போ கவர்னரே இல்லாமல் தேர்தல் நடத்தினா உங்களுக்கு இன்னும் வசதியாக போச்சா? திறந்து விட்ட மாதிரி யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்களா? அப்போ ஒரு கவர்னர் கொண்டு வராங்க. சரி, உங்களுக்கு ஆர்.என். ரவி வந்தானே, இலகணேசன் இருந்தானே, யார் இருந்தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஆர்.என். ரவி வந்தோன்னே பதறீங்க? அப்போ அவர் ஆக்டிவாக செயல்பட்டு எதுக்கு நீங்கள் எதிர்க்கணும் எனக்கு புரியல. எதுக்குறீங்க? ஒரு கவர்னர் வந்தால் எதுக்கு? கவர்னர் என்ன செய்வார்? மாநிலத்தோட எப்போவுமே வந்து அவங்க ஒத்து போக மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அவர் ஒத்து போடலை. தமிழ்நாட்டில் என்ன விஷயம் நடக்குது? நிறைய மசோதாக்கள் சொல்லியாச்சுங்க, 100 முறை சொல்லியாச்சுங்க. எந்த மசோதாவை நிறுத்தி வச்சாருன்னு சொல்லுங்கன்ற. அவருடைய பதவியை மாத்திர மசோதா தான் நிறுத்தி வச்சார். உங்களுக்கு அதில் அதிகாரம் இல்லை, இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுல, அதுதான் நிறுத்தி வச்சார். அவர் சொன்னால் சரின்னு தானே ஆயிடுச்சு. என்ன பண்ணார்? உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி பண்ணி வைக்க மாட்டேனாரா? திரும்ப 2000 வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேனாரா? என்ன பண்ணார்? நீங்கள் ஒரு அமைச்சரை மாற்றினீங்க சரினார், நீங்கள் ஒரு அமைச்சர் சேர்த்தீங்க சரினார். என்ன பண்ணார் அவர்? அவருடைய எந்த சட்ட விதியை மீறினார்னு சொல்லுங்கள். சட்ட மசோதாக்கள் நிறுத்தி வச்சார். என்னங்கிறதா தெரியுமே. எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆளுநர் வேந்தராக இருப்பாரோ அங்கெல்லாம் நீங்கள் உங்கள் பேரை போட்டீங்க. அதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். எப்படி உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன், நீங்களே கையெழுத்து போடுங்க போடுவீங்களா? சட்டத்தில் இடம் இல்லைங்கனால போடலை. சுப்ரீம் கோர்ட்டுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சொல்லிடுச்சு, 5 நீதிபதி கொண்ட அரசமைப்பு அமர்வு சொல்லிடுச்சு, ஜனாதிபதி கவர்னருடைய அதிகாரத்தை தலையிடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ண முடியும்? அவர் பேச முடியும் மேடையில். அவர் பேசிட்டு போகிறவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? அரசமைப்பின் 19வது பிரிவு கொடுத்தக்கூடிய அடிப்படை சுதந்திரம் இல்லையா? கவர்னருக்கு பேச்சு சுதந்திரம் கூடாதா? எனக்கு புரியல. அப்போ ஏன்னா உண்மையை சொல்லிவிடான்னு பயப்படுறீங்களா? நீங்கள் என்ன கம்மியாக பேச போகிறீங்களா? நீங்கள் மம்தா பானர்ஜிக்கு மேலே ஒருத்தர் பேசிட்டு போகிறாங்களா? நீங்கள் நல்லா பேசிட்டு போங்க. இதற்கு முன்னாடி இந்த ஜெகதீப் தங்கர் உட்பட எல்லாரையும் நீங்கள் மதிச்சிங்களா? சரி, நீங்கள் உங்களுடைய வேலை ஏதாவது செய்யாம விட்டீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது வேலைகள் தங்கிருச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வெஸ்ட் பெங்கால் என்ன தங்கிற போது? அப்போ ஏன் அவர் வந்தால் பயப்படுறீங்க? டிஎம்கேக்கு வந்து மறைமுகமாக பாஜகவும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஆர்.என். ரவி குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தார், அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நிறைய இடி கேஸஸ், ரைட் கேஸஸ் இருக்குது. நிறைய அவங்களுடைய அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸ்லாம் எடுத்து ரொம்ப சிவியராக ஆக்ட் பண்ணலை. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிப்படுதே சார். அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இதை விட காமெடி ஏதாவது இருக்குதான்னு நீங்கள் யோசிக்கணும். அந்த கேள்வியில் ஏதாவது லாஜிக் இருக்குதா, ஃபேக்ட் இருக்குதா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு துளியாவது உண்மை இருக்குதான்னு யோசிக்கணும். ஒன்று,
நீங்கள் எல்லாரும் தான் சொல்கிறீங்க பிஜேபி அவனுக்கு எதிரி, பிஜேபி வந்து அவனை கட்டங்கட்டி அடிக்குது, அரசியல் பழிவாங்க. நேரு மேட்டில் நீங்கள் எல்லோரும் என்ன கேட்டீங்க? அவர் அரசியல் பழிவாங்கலை தான் பண்ணுறாங்க, அரசியல் பழிவாங்க எல்லாரும் சொன்னீங்க. அப்புறம் நீங்களே ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலன்றீங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? நேரு மேலே எஃப்ஐஆர் போட்டோன்னே பிடிச்சி உள்ளே வச்சுன்னு எதிர்பார்க்குறீங்களா? பிடிச்சி உள்ளே வச்சா சண்டைக்கு வரீங்க, எஃப்ஐஆர் போட்டால் சண்டைக்கு வரீங்க, எஃப்ஐஆர் போடாட்டா சும்மா உட்காந்துருக்காங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பிஜேபிங்கிறது கிள்ளுக்கிற என்ன குற்றம் சொன்னாலும் தாங்கும். அப்படி உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது? உங்களுக்கு என்ன பண்ணாலும் சொல்லிக்கலாம், பிஜேபி சொல்லிக்கலாம், யாரும் கேட்க மாட்டான், பதில் பேச மாட்டான். அவ்வளோதான். வேறு ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்கள் தானே சொன்னீங்க அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு. அப்புறம் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. சரி, இடி யார் நிப்பாட்டி வச்சுருக்கா? பொன்முடி அவர்கள் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், சரிங்களா? ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு? வெளியே இருக்கிறார். எப்படி? உச்சநீதிமன்றம் தடுத்து வச்சுருக்கு. இப்போ பிஜேபி எங்கே என்ன செஞ்சது? அண்ணன் KK மேலே வழக்கு இருக்குது, எங்கே இருக்குது? உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சுருக்கு. இவங்க என்ன செய்வாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் வயசில் இடி நான் உள்ள நுழையலாம்னு சொல்லு, நீதிமன்றம் அனுமதிக்கலை. இடி என்ன செய்யும்? உள்ளே போய் பாஞ்சு போயிருமா? இடி இதே நேரு கேஸ் மேலே 100 முறை டிஜிபிக்கு அனுப்பிச்சா இல்லையா? எதுக்கு டிஜிபிக்கு அனுப்புது? அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அனுப்புதா? மாப்பிள்ளை நல்ல மேட்டெலாம் வந்துருச்சு, எல்லாம் ஒழிச்சு வச்சுருங்கிறக்க அனுப்புனாங்களா? எதுக்கு அனுப்புகிறாங்க? அப்போ எப்படி பழிவாங்க நடவடிக்கை இருந்துச்சு? எதுக்கு கோர்ட்டுக்கு போச்சு இடி? கோர்ட்டில் எப்படி நேரு மேலே எஃப்ஐஆர் போட சொன்னாங்க? அப்போல்லாம் எப்படி வந்து ஒன்றா இருப்பாங்க? ஏதாவது லாஜிக் இருக்கா? இந்த மாதிரி அவதூறு பரப்புறவர்கள்ட்ட நீதிமன்றம் தடுத்து வச்சா ஒன்றும் செய்ய முடியாது. நீதிமன்றம் 100 கேஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. என்ன, நீங்கள் டாஸ்மாக் கேஸில் 4 வந்து விசாரணை பண்ணாங்க, நீதிமன்றம் வந்து ஈடியை வந்து வாங்குன்னு வாங்கிருச்சு. அப்போ இடி என்ன செய்யும்? இடி ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கு நடக்கல நீங்கள் சொல்லுங்கள். தனிநபர் டாஸ்மாகில் ஊழலே இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த பக்கம் சம்மந்தம் கிடையாது, ஓகே இல்லைன்னு சொல்லுங்கள். மணல் கொள்ளை நடக்கவில்லை, யாராவது ஒருத்தர் பார்க்குற ஒருத்தர் தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை இப்படிப்பட்ட அவதூறான் யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். கண் கூட தெரியுது. அதை தடுத்து வந்து ஒரு நீதிமன்றம் போய் 5 கலெக்டர்களை வந்து சம்மன் பண்ணாங்க. கலெக்டர் எப்படி சம்மன் பண்ணலாம்? சண்டைக்கு போயிட்டாங்க. கலெக்டர் தானப்பா பெர்மிஷன் கொடுக்குறாரு மைனிங் எல்லாமே. அதனால் கேட்டேன்ப்பா, எவ்வளோ மைனிங் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். கலெக்டர் சம்மன் பண்ணாமல் யாரை சம்மன் பண்ணுறது? கலெக்டர் சம்மன் பண்ணால் சட்டம் ஒழுங்கே கெட்டு போச்சு. எப்படி நீங்கள் கலெக்டர் சம்மன் பண்ணி கேட்குறீங்க? சம்மன் பண்ணாமல் விட்டால் வந்து நீங்கள் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க. என்னதான் செய்வாங்க? பிஜேபிக்கு 3 பக்கம் எதிர்க்கட்சியும் திட்டம், பக்கத்தில் இருக்கிற திட்டம், நீதிமன்றம் என்னதான் செய்வாங்க? ஊடகங்களும் சேர்ந்து திட்டுவீங்க. ஓபிஎஸ் இணைப்பு விழாவில் அவர் வந்து அம்மாவினுடைய அன்பை போல ஸ்டாலின் அவர்கள் என்னை அரவணைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அவருடைய தாயை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எங்கள் அம்மா அப்படிங்கிற சென்ஸ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் அமரர் ஜெயலலிதாவை சொல்லியிருப்பாரான்னு நான் நினைக்கல. அம்மா இருந்ததாக தெரிஞ்சிருக்கும். அம்மா இருந்தால் போல இவர் போயிருப்பாரா? அது உங்களுக்கு அப்போ அம்மா இல்லை. அப்போ அம்மாவை போல அம்மா இப்படி அம்மா வந்து என்றைக்கு திமுகவை ஏற்றுறாங்க? சரி, உங்கள் தலைவர் என்றைக்கு நீங்கள் யாரை பார்த்து கட்சிக்கு வந்தீங்க? எம்ஜிஆரை பார்த்து கட்சிக்கு வந்தீங்க. யாரால் இவ்வளோ உயரம் தொட்டிங்க? அம்மாவால் தொட்டிங்க. எம்ஜிஆர் திமுகவை ஏற்றாரா? அம்மா திமுக ஏற்றாங்களா? பியூட்டிஃபுல்லாக தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், எம்ஜிஆரே இருந்த திமுக கட்சின்றார். சூப்பராக. இதான் நெரேட்டிவ் சிட்டிலாம் நீங்கள் கற்றுக்கணும். எம்ஜிஆரே எம்ஜிஆர் இருந்தார், அது பழசா? எம்ஜிஆர் எதிர்த்தார், அது பழசா? எம்ஜிஆர் இருந்தாருங்கிறது பழசு, எம்ஜிஆர் எதிர்த்தார், கடைசி வரைக்கும் எதிர்த்தாருங்கிறது தான் புதுசு. அப்போ எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் எதிர்த்த ஒரு கட்சி, ஜெயலலிதா கடைசி வரைக்கும் எதிர்த்த கட்சி. அது ஸ்டாலின் அவர்கள் மாற்றலாம். பியூட்டிஃபுல், கரெக்ட், அப்படி தான் செய்யணும். அவரோட கட்சிக்கு அவர், ஏன்னா அவர் வந்து திமுக தான் இருக்கிறார். நீங்கள் ஏடிஎம்கிலேருந்து டிஎம்கே போன நீங்கள் வந்து அம்மா மாதிரி ஆரம்பிச்சாருன்னா நான் என்ன சொல்கிறது? நம்முடைய பெத்த தாய் அவர் சொன்னார், நம்ம புரிஞ்சு கொண்டு தான். ஜெயலலிதா அவர்கள் சொன்னால் அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மனசு ரொம்ப வந்து அந்த ஆன்மா எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படும்ல. நான் தான் வந்து டிஎம்கே போஸ்ட் சேர் சொன்னால் என்னங்க கணக்கு அப்படின்னு சொல்லிக்கல. நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் சந்திக்காத துயரம் இல்லை அதிமுகவுக்குள்ளேயே. ஆனால் அவங்க இருந்தானே போகிறாங்க. அரசியலை விட்டு விலகுறேன் இஃப் எம் நாட் ராங் 2 முறை சொல்லியிருக்காங்க. எனக்கு இது வேண்டாம், இது ஒத்து வராது போல தெரியும். அவங்க வந்து பலமுறை நாங்கள் தந்திட்டு இருந்தபோது பெரிய டாக்குமெண்ட்ரி தம்பி ஹரியோடைய முயற்சியில் பெருசாக ஒன்று பண்ணோம். அதில் எனக்கு வந்து பாலிடிக்ஸ் வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது எல்லா சந்தர்ப்பமும் பதிவு. நான் என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகளோடு நாங்கள் வந்து ஒரு ஓய்வாக நம்ம வந்து ஊஞ்சல் ஆடி பேசாமல் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண ஒரு மத்தியதர குடும்ப பெண்மணியோடைய மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்கள காலம் அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. அரசியல்லேருந்து விலகினாலும் விலகுன்னு சொன்னாங்களோ, திமுக சேருவேன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி வந்து அம்மாவை போல் அரவணைத்தார்னு திரு ஓபிஎஸ் சொன்னார்னா அது எந்த அம்மான்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதாவது தலைவரை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத திருத்தவே கூடாத ஒரு சட்டம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, அதே திருத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறாரு. திரு ஓபிஎஸ் அவர்கள் இருந்தபோது திருமதி சசிகலாவை பொதுச்செயலாளர் ஆக்கினார். யார் பொதுக்குழு ஆக்கிச்சா தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஆக்கினாங்களான்னு சொல்லும். சரி, கட்சியில் பொதுச்செயலாளர் பதவியே கிடையாதுன்னு மாற்றினாரே திரு ஓபிஎஸ் இருந்தபோது. எப்படி மாற்றினாங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அம்மா இறந்த உடனே டிசம்பர் 6 அவங்க இறக்குறாங்க, இவங்க வந்து 5 இறக்குறாங்க, 30ஆம் தேதி டிசம்பர் 30ஆம் தேதி திரும்ப சசிகலா வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி பொதுக்குழு உறுப்பினரால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் சட்டம் இருந்துச்சு? எப்படி பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுத்தீங்க? ரைட், பொதுச் செயலாளர் தான் தேர்ந்தெடுக்கணும்.
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எப்படி மாற்றினீங்க? எம்ஜிஆர் உருவாக்கின சட்டமா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது? எம்ஜிஆர் உருவாக்கின சட்டம் பொதுச்செயலாளர் தானே. பொதுச்செயலாளர் பதவியே கிடையாது, நீக்கினீங்களே. நீங்கள் இருந்தபோது உங்களை ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிக்கிட்டீங்களே. எப்படி எம்ஜிஆருடைய விதி எப்படி மீறினீங்க? எம்ஜிஆருடைய விதியை மாற்ற மாட்டேன் பொதுச்செயலாளர் நீங்கள் சொல்லியிருக்கணும். எடப்பாடி பழனிசாமினா இணை பொதுச்செயலாளர் இருந்துக்கிட்டோம், நான் பொதுச்செயலாளர் இருந்து போகிறேன், எம்ஜிஆர் உருவாக்கின விதியில் சொல்லியிருக்கணும். சரி, மாற்றினீங்களே. பொதுமக்கள் பூரா தேர்ந்தெடுத்ததா, தொண்டர்கள் பூரா தேர்ந்தெடுத்ததா, பொதுக்குழுவில் மாற்றினீங்களா? அப்போ சசிகலாவை தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு, சசிகலாவை நீக்கியது பொதுக்குழு, பொதுச்செயலாளர் பதவியை நீக்கினது பொதுக்குழு, பொதுச்செயலாளர் பதவியை உருவாக்குனது பொதுக்குழு, ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்குனது பொதுக்குழு, உங்களை கட்சி விட்டு நீக்கினது பொதுக்குழு. அது எப்படி கடைசியில் மட்டும் பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும்? இவ்வளோ விஷயம் பொதுக்குழு வச்சு பண்ணியிருக்கீங்க. அப்போ என்னைய ஒருங்கிணைப்பாளர் ஆக்குனா பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குது, என்னை நீக்கிட்டா பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லை. எம்ஜிஆர் உருவாக்கிய விதியை நீக்கி விட்டார்கள். ஆமாம், உண்மைதான். எம்ஜிஆர் உருவாக்கின விதியா ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவி? நீங்கள் அதிமுக என்னவா இருந்தீங்க? வென் யூ லெஃப்ட், கடைசியாக நீங்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எப்படி இருந்தீங்க? எம்ஜிஆர் பொதுச்செயலாளர் தான் உருவாக்கியிருந்தார். அவரை ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கு தெரியாதா? அவருக்கு அம்மாவுக்கு போட்டிருக்கு தெரியாதா ஒருங்கிணைப்பாளர்னு? எம்ஜிஆர் உருவாக்கின விதி தானே. எடப்பாடி பழனிசாமி மாற்றிட்டாரு, ரைட்டு. நீங்கள் எது முதல்ல மாற்றப்பட்டது? பொதுச் செயலாளரை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறதா எடப்பாடி பழனிசாமி மாற்றினார். பொதுச் செயலாளரை கிடையாதுல நீங்கள் மாற்றிட்டீங்க.